ஸ்ரீலக்ஷ்மீ வல்லவாரம்பாம் விகணோ முனிமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் கிரி பக்தி வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். 12 ராசிக்கான பலன்களை காணலாம். அவனருளாலே அவன் தாள் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் 24ஆம் தேதி சனிக்கிழமை 8/3/2025 நவமி திதி பகல் 12:34 வரை, அதன் பின் தசமி. திருவாதிரை நட்சத்திரம் மறுநாள் காலை 3:42 வரை, அதன் பின் புனர்பூசம். இன்று முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை, வாரசூளை கிழக்கு, பரிகாரம் தயிர். நல்ல நேரம் என்கிற சுபஹோரை காலை 7 மணி முதல் 7:30 மணி வரை, காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்று விருச்சிக ராசிக்கு நாள் முழுவதும் சந்திராஷ்டமம். இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சந்திரன் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சூரியன் சனி, மீனத்தில் சுக்கிரன் புதன் ராகு. அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே, உங்கள் தேக ஆரோக்கியம், கௌரவம், புகழ், வாழ்க்கை வசதிகள் சிறப்பாக இருக்கும். தொலைதூர தொடர்புகள் பலன் தரும். இதுவரை தொல்லை தந்த எதிரிகள் விலகிச் செல்வர். வியாபாரிகளுக்கு இன்று அனுகூலமான போக்கு நிலவி வரும். பத்திரிகை துறை சார்ந்தவர்கள், ஊடகத்தில் பணிபுரிபவர்கள் முன்னேற்றமான சூழ்நிலை காண முடியும். அலைச்சல்கள் இருந்தாலும் அதற்கேற்ற பெயர் புகழ் கிடைக்கக்கூடும். பெண்கள் ஆரோக்கியத்தில் விழிப்புடன் இருப்பது நல்லது. கொடுக்கல் வாங்கல் இனங்களில் கவனம் தேவை. உழைப்புக்கும் திறமைக்கும் உரிய பயன் கட்டாயம் கிடைக்கும். கவலைகள் மறையும். மாணவ மாணவிகள் படிப்பில் மனம் ஈடுபடும். குடும்ப நிர்வாகத்தில் பல பிரச்சனைகள் இருந்தாலும் அது தீரக்கூடிய வழியும் கிடைக்கும். குழந்தைகளின் ஆரோக்கியம் மன திருப்தியை தரும். எதிர்ப்புகள் குறையும். கணவன் மனைவி இடையே சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். விட்டு கொடுத்து போவதால் சில பிரச்சனைகள் எளிதில் தீரும். வீண் அலைச்சலை தவிர்ப்பதன் மூலம் உடல் அசதியை குறைத்து கொள்ளலாம். பிறரிடம் கூடுமானவரை தேவையற்ற விஷயங்கள் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு அவர்களது உழைப்புக்கு ஏற்ப, திறமைக்கு ஏற்ப பலன் இன்று கட்டாயம் கிடைக்கும். கடன்கள் கட்டுக்கடங்கி இருக்கும். வியாபாரத்தில் மந்த நிலை மாறும். அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, உங்களது திறமை இன்று சட்டென்று வெளிப்படும். புத்திசாலித்தனத்தால் நல்ல ஆதாயங்கள் பெறுவீர். எதிரிகள் கட்டுக்கடங்கி இருப்பர். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் லாபம் தரும். எந்த காரியத்திற்கும் பதட்டப்படாமல் பொறுமையுடன் கையாள்வதால் இன்று சில பிரச்சனைகள் தீரும். கோர்ட்டு வழக்குகளில் வெற்றி கிடைக்க வாய்ப்புண்டு. உடன் பிறந்தவர்களின் உடல் நலனுக்காக செலவு செய்ய நேரலாம். தந்தை வழி உறவுகளால் ஓரளவு ஆதாயம் உண்டு. அலுவலகத்தில் எதிர்பாராத சிறு பிரச்சனை உண்டாகலாம். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருப்பது நல்லது. விவசாயிகள், தோட்ட தொழிலாளர்கள் ஆதாயம் பெறுவர். பொருளாதாரத்தில் ஓரளவு லாபம் கிடைக்கும். சிலர் ஆரோக்கிய சம்பந்தமான பிரச்சனைக்காக மருந்து மாத்திரைகள் உட்கொள்ள நேரலாம். அலுவலகத்தில் பணிபுரியும் இடத்தில் இடமாற்றங்கள் சிறிய அளவு லாபம் தரும். முக்கியமான பெரிய மனிதரை சந்திப்பு சிலருக்கு நிகழக்கூடும். மின்சாரம், நெருப்பு போன்றவை பயன்படுத்தி உத்தியோகம் செய்பவர்கள், தொழில் செய்பவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. தர்ம காரியத்தில் ஈடுபட்டு பாராட்டை பெற சிலருக்கு வாய்ப்பு ஏற்படும். அன்புள்ளம் கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உங்களது முயற்சி திருவினையாக்கும். முயற்சிகள் நல்ல பலன் தரும். உடல் பிணிகள் விலகக்கூடும். நிதி நிலைமை நல்லபடியாக இருக்கும். கணவன் மனைவி இடையே பரஸ்பர அந்யோன்யம் அதிகரிக்கும். உத்தியோக ரீதியாக சிலர் புதிய பொறுப்புகள் ஏற்பீர். மேலதிகாரிகளின் ஆதரவு உற்சாகம் தரும். சிறு ஊதிய உயர்வையும் எதிர்பார்க்கலாம். அரசாங்க அதிகாரிகளுக்கு தொல்லைகள் நீங்கும். வியாபாரிகள் முன்னேற்றம் அடைவர். மாணவர்கள் வெற்றி நடை போடுவீர். பண நடமாட்டம் திருப்திகரமாக இருந்து வரும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நிகழ சந்தர்ப்பம் உருவாகும். இல்லறத்தில் நல்லறம் காண வழி கிடைக்கும். வாழ்க்கை துணைவியரின் உறவினரால்
அனுகூலம் ஏற்பட வாய்ப்புண்டு. நண்பர்கள், உற்றார், உறவினர் உங்களுக்கு உதவி புரிய முன்வருவர். பெற்றோர் உடல் நலன் சீராக இருந்து வரும். துறையினருக்கு அனுகூலமான போக்கு தென்படும். உணவு பழக்கத்தில் கட்டுப்பாடு இன்று அவசியம். பயணத்தின் பொழுது சிறிய அளவு எச்சரிக்கை தேவை. பேச்சிலும் செயலிலும் நிதானத்தை கடைபிடித்தால் சில பிரச்சனைகளை சுலபமாக நீங்கள் தீர்க்க முடியும். வியாபாரம் முன்னேற்றமடையும். பெண்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் தேடி வரும். நீண்ட நாள் கனவுகள் நனவாகும். தோட்ட சம்பந்தமான, விவசாய சம்பந்தமான, காய்கறி சம்பந்தமான தொழில் செய்வோருக்கு ஆதாயங்கள் உண்டு. பூர்வீக சொத்துக்களில் ஏற்பட்ட இடையூறு சிலருக்கு விலகக்கூடும். அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, செயற்கரிய காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர். எதிர்த்த எதிரிகளின் வலு குறையும். வழக்கு விவகாரங்களில் வெற்றி காண சந்தர்ப்பம் கைகூடி வரும். உங்கள் செயலில் வேகம் கூடும். கடன் தொல்லைகள் சிலருக்கு ஓரளவு குறையக்கூடும். நண்பர்கள், உற்றார், உறவினர் ஆகியோர் எதிர்பார்த்த உதவி நல்குவர். குழந்தைகளின் நலன் சீராக இருந்து வரும். பெண்களின் நல்ல எண்ணங்கள் இன்று நிறைவேற வாய்ப்பு உண்டு. அந்நிய மொழி பேசுவோரால் ஆதாயங்கள் உண்டு. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்வோர்கள் எதிர்பார்த்த பண உதவி பெற வாய்ப்புண்டு. செய்யும் தொழில் லாபகரமாக இருக்கும். நெருங்கிய நண்பர்கள் சிறு சங்கடத்தை உண்டு பண்ணுவர். யாரிடமும் அதிக உரிமை எடுத்து பேச வேண்டாம். கொடுத்த வாக்கை எப்பாடு பட்டாவது இன்று நிறைவேற்றி விடுவீர்கள். இந்த விஷயத்தில் உங்கள் கரம் ஓங்கி நிற்கும். கல்வியில் உயர்வு உண்டு. சில மாணவ மாணவிகள் வெளிநாடு சென்று கல்வி பயில எண்ணுவர். உங்கள் மனதில் தேவையற்ற சிறு சிந்தனை இருக்கும். கவலைப்பட வேண்டாம். உறவினர் வருகையால் செலவு ஏற்படலாம். சொத்துக்கள் வாங்க விற்க சிறப்பான தினமாக இன்று இருக்கும். பணம் எதிர்பார்த்த வழியில் கிடைக்கும். ஆனால் அதற்கேற்ப செலவுகள் உண்டு. நீண்ட தூர பயணம் செய்ய சிலர் திட்டமிடுவீர். பெரிய மகான்களின் ஆசி உங்களுக்கு கிடைக்கும். நல்ல செய்தி ஒன்று தொலைபேசி மூலம் கிடைக்கக்கூடும். தகப்பனார் உடல் நலனில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. செய்தொழில் எதுவாயினும் தொழிலாளரது பிரச்சனைகள் என்று தீரும். அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, இன்று சற்று அசதியாக காணப்படுவீர். இருந்தாலும் உங்கள் சுறுசுறுப்பை உடனடியாக வரவழைத்துக் கொள்வீர். சிறு உடல் உபாதை சோர்வை ஏற்படுத்தும். மற்றபடி அனுகூலமான பலன்களே நடைபெறும். தொழில் முன்னேற்றமான பாதையில் செல்லும். பணம் எதிர்பார்த்த வழியில், நியாயமான வழியில் கட்டாயம் வந்து செல்லும். சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. சிலருக்கு கனவு தொல்லைகள் இருக்கலாம். தொழில்துறையினருக்கு உற்பத்தி அதிகரிக்கும். நிதி நிலைமை சீராகும். பெண்களுக்கு ஆரோக்கிய சம்பந்தமான பிரச்சனை தீரும். இதுவரை இருந்த சில விஷயங்கள் நல்ல விதமாக முடியும். மனதில் துணிவு பிறக்கும். வழக்கு விவகாரங்களிலும் போட்டி பந்தயத்திலும் வெற்றி காண முடியும். நிலம், மனை, ஸ்திர சொத்துக்களின் சேர்க்கை உண்டு. கணவன் வழி உறவால் மனைவிக்கும், மனைவி வழி உறவுகளால் கணவருக்கும் நன்மை ஏற்படும். பதவி உயர்வு, இடமாற்றம், ஊதிய உயர்வு, எதிர்பார்த்த நல்ல திருப்பங்களை சந்திக்கும் சந்தர்ப்பம் கைகூடி வரும். புதிய ஒப்பந்தங்கள் சிலருக்கு மகிழ்ச்சி தரும். உடன் பிறந்தவரால் சிலருக்கு நல்ல எண்ணங்கள் ஈடேறும். எதிர்பாராத செலவுகள் வருவதால் சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லது. தேவையற்ற வார்த்தைகளை பயன்படுத்தினால் இன்று நண்பர்களும் பகைவராக மாற வாய்ப்பு உண்டு. கூடுமானவரை வார்த்தைகளை அளந்து பேசுவது நன்மை தரும். மாணவர்களின் வளர்ச்சி நல்ல முறையில் இருக்கும். சிலருக்கு அரசியல் தொடர்பு உண்டாகும். அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, பெரிய திட்டங்களை தீட்டினாலும் சிறிய அளவு வெற்றிகள் மட்டுமே இன்று ஏற்படக்கூடும். உங்களை படபடக்க வைக்கும் சில செயல்களை மற்றவர் செய்தாலும் வார்த்தைகளை சுமூகமாக பேசுவது நன்மை தரும். சிலர் குடும்ப நலனுக்காக பணம் செலவு செய்ய நேரலாம். மாணவர்கள் படிப்பில் முழு கவனம் செலுத்துவது இன்று நல்லது. பொருள் கொடுக்கல் வாங்கல் இனங்களில் எச்சரிக்கை தேவை. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நம்பி இன்று ஏமாற வேண்டாம். உடல் நலனில் கவனம் தேவைப்படும். வீண் அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது. நிலபுலங்கள் சம்பந்தப்பட்ட எண்ணங்களில் கவனம் தேவை. பெற்றோர் நலனில் கவனம் செலுத்தி வருவது நல்லது. குழந்தைகளால் மனதிற்கு சிறு சஞ்சலம் ஏற்படும். இருந்தாலும் பெரிய அளவு பாதிப்புகள் எதுவும் இராது. கலைத்துறை சேர்ந்தவர்களுக்கு வழக்கமான வளர்ச்சி உண்டு.
இறை வழிபாட்டின் மூலம் மன நிம்மதி பெறுவீர். அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே, இன்று அரசு பணியில் உள்ளோர்கள் முழு கவனத்துடன் பணியாற்ற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம். அரசியல்வாதிகளுக்கு எதிரிகளின் வலு குறையும். புதிய நபர்களிடம் ரகசியங்களை பேச வேண்டாம். உடனிருப்போர் சிறு சஞ்சலத்தை உண்டு செய்வர். தொழில் முடக்கம், தொழில் மந்த நிலை மாறும். நல்லவர்கள் வல்லவர்கள் அறிமுகத்தால் பொருளாதார வளர்ச்சி உண்டு. சிலருக்கு வங்கி கடன் கிடைக்கும். எதிர்காலம் இனிமையாக அமையும் என்ற நம்பிக்கை இன்று பிறக்கும். தேக ஆரோக்கியத்திற்கு பெரிய பாதிப்பில்லை. பங்குதாரர்கள் எதிர்பார்த்த உதவியை செய்வர். கூட்டு தொழில் சிறக்கும். திருமணம் ஆனவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். சில மகப்பேறு இல்லாதவர்களுக்கு மகப்பேறு சம்பந்தமான செய்தியால் மகிழ்ச்சி உண்டாகும். வாழ்க்கை வசதிகளை பெருக்கி கொள்ள செலவு செய்ய நேரலாம். சிலருக்கு எதிர்பார்த்த கடனுதவி கிடைப்பதால் அசையா சொத்துக்கள் வாங்க வாய்ப்பு ஏற்படும். தன்னம்பிக்கையுடன் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர். குடும்பத்தில் குதூகலம் நிறைந்திருக்கும். வியாபாரிகள், நண்பர்கள், உற்றார் உறவினர் உதவி செய்வர். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சார்ந்தவர்களுக்கு வரவேண்டிய பாக்கி வசூலாகும். சிலர் உள்ளூர் பிரயாணத்தில் முக்கிய உறவினரை சந்திப்பீர். அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, குடும்ப நிர்வாகத்தில் செலவு அதிகரிக்கும். குடும்ப நலன்கள் சம்பந்தமாக அலைச்சல் ஏற்படும். உழைப்புக்கேற்ற வருமானம் உண்டு. மேலதிகாரிகளின் போக்கு உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். தொழில் துறையினருக்கு கவலை தந்து வந்த பிரச்சனை நீங்கும். எடுத்த வேலையை முடிக்காது தூங்க மாட்டீர். பணம் எதிர்பார்த்த வழியில் வந்து சேரும். பெரிய மனிதர்களின் உதவி ஒத்தாசை கிடைக்கும். தொழிலில் ஒருவித நிம்மதி நிலவும். இடுப்பு வயிறு போன்ற இடத்தில் சிறு தொல்லை ஏற்பட்டு சரியாகும். ஆரோக்கிய விஷயத்தில் அவசியம் கவனம் தேவை. கோர்ட்டு வழக்கு வியாஜியங்கள் வெற்றியாகும். கல்வியில் மாணவ மாணவிகளுக்கு உயர்வு உண்டு. கொடுக்கல் வாங்கல் சற்று கடினமாக தென்படும். முக்கிய மனிதர்களின் சந்திப்பு பழைய பிரச்சனைகளை தீர்க்கும். அன்புள்ளம் கொண்ட தனுர் ராசி அன்பர்களே, எதிர்பாராத முக்கிய மனிதரின் சந்திப்பு உண்டு. உங்களது திறமை பேச்சில் என்று வெளிப்படும். எடுத்த காரியங்களை இனிதே நிறைவேற்றுவீர். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெற வாய்ப்பு ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் இன்று தொடரும். ஆரோக்கியத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் தென்படும். அக்கம் பக்கம் அயலாரிடமிருந்த பகை நீங்கும். சில விஷயங்களில் விழிப்புடன் இருப்பது நன்மை தரும். சிறு பயணத்தால் நன்மை உண்டு. சிலருக்கு மனதில் இனம் தெரியாத சந்தோஷம் ஏற்படும். குடும்பத்தில் சுபகாரியம் நடைபெறும். உங்கள் மனம் பரிசு போட்டிகளில் செல்லும். இருந்தாலும் ஸ்பெக்குலேஷனில் கவனம் செலுத்துவதை தவிர்ப்பது நன்மை தரும். நிர்வாகத்துறை சார்ந்தவர்கள் முன்னணிக்கு உயர வாய்ப்புண்டு. உங்களது எண்ணங்கள் நல்ல முறையில் ஈடேறும். செலவுகள் குறையும். கணித துறையில் உள்ளவர்கள் உயர்நிலையை அடைவர். அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, இன்று அரசியலில் ஈடுபாடுள்ளோருக்கு அனுகூலமான தினமாக தென்படும். சில இடங்களில் இருந்து அழைப்புகள் தேடி வரும். அரசாங்க பணியாளர்கள் தங்கள் எண்ணம் ஈடேற பெறுவர். வியாபாரிகள் ஆதாயம் பெற வாய்ப்புண்டு. கலைத்துறை சார்ந்தவர்கள் நல்ல வளர்ச்சி பெறுவர். தொலை தொடர்புகள் ஆதாயம் தரும். நிர்வாகத்துறை சார்ந்தவர்கள் வெற்றி நடை போடுவீர். எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் இனங்கள் லாபம் தரும். நல்ல தகவல் வந்து சேரும். வியாபாரத்தில் வளர்ச்சி காணும் சந்தர்ப்பம் கூடி வரும். தந்தை வழி உறவுகளால் பழைய பிரச்சனை இருந்து வந்தால் அது இன்று தீரும். சிலருக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனையில் ஒரு முடிவு தோன்றக்கூடும். மாணவர்கள் மாணவிகள் தங்கள் நிலை உயர காண முடியும். வெளிநாடு சென்று படிக்க எண்ணிய மாணவ மாணவிகளுக்கு அனுகூலமான தகவல் தேடி வரும். சிலருக்கு கல்வி சம்பந்தமான கடன் உதவி கிடைத்து கல்வியை தொடர வாய்ப்பு ஏற்படும். அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, எடுத்த காரியங்கள் அனுகூலமாக தென்பட்டாலும் சில விஷயங்களில் மறைமுக தடைகள் தோன்றக்கூடும். கவனித்து நிதானித்து முடிவெடுப்பது நல்லது. உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணியில் உயரதிகாரிகளின் ஆதரவை பெற முடியும். இருந்த போதிலும் எந்த ஒரு ஆவணங்களையும் கவனமாக கையாள்வது நல்லது. பண சம்பந்தமான பொறுப்பில் உள்ளவர்கள் பணம் கொடுக்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் வரவு செலவுகளை செய்யும் பொழுதும் கணக்கு வழக்குகளில் மிகுந்த கவனத்துடன் இருப்பது நன்மை தரும். மாணவ மாணவிகள் சோம்பலை தவிர்த்து தங்கள் படிப்பில் அதிக கவனத்தை செலுத்துவீர். சிலருக்கு ஆசிரியர்களின் பாராட்டு கிடைக்கும்.
குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை இருந்தாலும் சிறு சிறு மனக்கசப்பும் தோன்றி மறையும். பழைய கடன் ஒன்று தலை தூக்கும். நண்பர்கள் தக்க நேரத்தில் கை கொடுப்பர். பெண்களுக்கு ஆரோக்கிய சம்பந்தமான சிறு சிறு சங்கடங்கள் தோன்றும். அரசாங்கத்தின் மூலம் வரவேண்டிய நன்மைகள் கட்டாயம் கிடைக்கும். எதிர்பார்த்த பண உதவி கிடைப்பதால் மகிழ்ச்சி உண்டாகும். வீட்டில் சுபகாரியம் நடைபெறக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. குடும்ப பொறுப்பில் உள்ள பெண்மணிகளுக்கு, உத்தியோகம் பார்க்கும் பெண்களுக்கு நன்மை அதிகரிக்கும். படிக்கும் மாணவ மாணவிகள் சஞ்சல மனப்பான்மை விலக காண முடியும். ஊழியர்கள் பணிபுரியும் இடத்தில் கவனமாக இருப்பது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு ஒரு பெரிய மனிதரின் சந்திப்பு திடீர் திருப்பத்தை உண்டு செய்யும். அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, உங்கள் புத்திசாலித்தனம் துணிவும் இன்று மற்றவர்களால் பாராட்டப்படும். எடுத்த காரியத்தில் தன்னம்பிக்கையோடு ஈடுபட்டு வெற்றி பெறுவீர். எதிரிகள் தானாக விலகிச் செல்வர். பண நடமாட்டம் எதிர்பார்த்தபடி திருப்தி தரும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மனதில் மகிழ்ச்சியை உண்டு செய்யும். கடன் உபதிரவம் குறையும். குடும்பத்தில் குதூகலம் நிறைந்திருக்கும். திருமணம் ஆகாதவர்கள் அதற்கான வாய்ப்பை பெறுவீர். சொந்த தொழில் செய்வோருக்கு லாபம் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்கள் திரும்ப கிடைக்க வாய்ப்பு உண்டு. அலுவலகத்தில் பணிபுரிவோர்கள் சக ஊழியர்களால் நன்மை அடைவீர். எதிர்பார்த்தவர்கள் உதவி புரிய முன் வருவர். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. மாணவர்கள் படிப்பில் முன்னேற்றம் காண வாய்ப்பு உண்டு. ஒரு சிலர் கல்வி சம்பந்தமாக இடம் விட்டு இடம் மாற வேண்டிய அவசியம் ஏற்படும். அரசு அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்கலாம். தாய் தந்தை உடல் நலனில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சியில் 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். மங்களானி பவந்து.